வணக்கம். தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி எம்ப்ளாயிஸ் யூனியன் மாநில தலைவர் கணேஷ் பேசுகிறேன். 13-14 டிஎன்எல்பிஜி சூடியம் யூ ஸ்டேட் பிரசிடண்ட்டு அன்னைக்கு உதயமான இந்த தொழிற்சங்கத்துக்கு ஏறக்குறைய ஒரு 13 வருஷம் 12 வருஷம் கடுமையான உழைப்பு உழைச்சி தொழிலாளிகளின் இருக்கிற குறைகளை கண்டறிந்து இந்த தொழிற்சங்கம் நல்ல நிலையில் அனைத்து அதிகாரிகளிடமும் மனுக்கள் போட்டு ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் அனைவருக்கும் மனு போட்டு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதே போல் லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல்கள் அளித்தும் தகவல்கள் அப்படியே சரியான முறையில் அவர்களும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிய டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் தலைவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அந்த நோட்டீஸு மூலமாக நாங்கள் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்காக தயாராக இருக்கிறோம். தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்களிடம் இருக்கும் அனைத்து மனுக்களையும் தண்ணி சிலிண்டர், லீக் சிலிண்டர், வாஷர் டேமேஜி, ரெகுலேட்டர் குவாலிட்டி இல்லாதது, எண்ணெய் நிறுவனத்தின் பல கம்ப்ளைண்ட்டுகள், அதிகாரிகள் மீது உள்ள கம்ப்ளைண்ட்டுகளையும், விநியோகஸ்தர்கள் சம்பளம் தராத இபிஎஃப், இஎஸ்ஐ பிடிக்காத கம்பெனிகளும், இன்னும் சொல்ல போனால் கொடுக்குற சம்பளத்தை சில கம்பெனிகள் 14,000 நான் சம்பளம் தரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு 6,000 7,000 சம்பளம் தரது. சில கம்பெனிகள் 25,000 சம்பளம் போட்டுட்டு 20,000 எடுத்து கொடுக்கறது. சில கம்பெனிங்க காலையில் 8:30 மணிக்குள்ளே வரலைன்னா 100 ரூபா ஃபைனு, 10:30 மணிக்குள்ளே கம்பெனியில் போய் பில்லு வாங்கலைன்னா 100 ரூபா ஃபைனு, 5:30 மணிக்குள்ளே பில்லு கட்டலைன்னா 100 ரூபா ஃபைனு. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ தெரியுங்களா சம்பளம்? ஒரு சிலிண்டர் சப்ளை பண்ணால் 8 ரூபா. இந்துஸ்தான் பெட்ரோலியம் டீலர் அவர். சில கம்பெனியில் சிலிண்டர் 5 ரூபா, 1000 சிலிண்டர் சப்ளை பண்ணால் தான் அந்த 5,000 தருவார். இப்படியெல்லாம் தொழிலாளிகள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தொழிற்சங்கத்தை வச்சு போராடி வந்து கொண்டே இருந்தோம். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கம் தலைவர் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. நீங்கள் கொடுத்த அந்த புகாரின் மீது, தலைவர் மீது புகார் கொடுத்துருக்கீங்க. இந்த புகாரை நீதிமன்றத்தில் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். மிக விரைவில் நீதிமன்றத்தில் எங்களோட குறைகளை மனுவாக வழங்கி, ஏற்கனவே நீதியரசர் கொடுத்த சில பேப்பர்ஸு இருக்குது. அதே மாதிரி ஒரு நுகர்வர் லோகரங்கங்கிறவர் கொரோனா காலகட்டத்தில் கேஸ் போட்டது பேப்பர் எங்கிட்ட இருக்குது. நிறையா விஷயங்களை நாங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்று தொழிலாளியின் சார்பாக, தமிழ்நாடு இல்லை இந்தியா முழுக்க சிலிண்டர் டெலிவரி செய்யும் தொழிலாளர்கள் சார்பாகவும், தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும், மாநில பொறுப்பாளர் சார்பாகவும், மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பாகவும் இணைந்து இந்த புகாரை நீதிமன்றத்தில் கொடுப்பது என்று எங்களிடம் இருக்கும் அனைத்து மனுக்களையும் நீதிமன்றத்துக்கு வழங்குவோம். மிக விரைவில் நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவரையும் தொழிற்சங்கத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கங்க. தொழிலாளர் அனைவருக்கும் மிக விரைவில் நல்ல காலம் பிறக்க வைத்த டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் திரு ஆர் மணிகண்டனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.